வணக்கம். பாட்டுடை தலைவிங்கிற கதையோட தொடர்ச்சியை இரண்டாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? கச்சேரி முடிந்து காரில் திரும்பிக் கொண்டிருந்தவன் முகத்தில் வீசிய குளிர்காற்று உல்லாசத்தை கொடுத்தது. அருகில் சுந்தர். சுந்தர் கூறியது போல நிர்மலா தேவி 20 வயது நிரம்பிய இளநங்கைதான். பழக்கத்தின் காரணமாக உஷாராக போய்க் கொண்டிருந்தாலும் மனம் என்னவோ சங்கீதத்திலேயே சுழன்று கொண்டிருந்தது. நெஞ்சம் எனும் டேப் ரெக்கார்டர் நிர்மலா பாடிய கானடா, தோடி, கல்யாணி ராகங்களை பதிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் சுழன்று அவன் காதுகளில் மோத வைத்தது. மோகிக்க வைக்கும் குரல், மோகன வடிவம். கச்சேரி முடிந்து சபா காரியதரிசிக்கு கும்பிடு ஒன்றை போட்டுவிட்டு காரில் ஏறியதுமே, எப்படி இருந்தது கச்சேரி என்று கேட்டான் சுந்தர். நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று மத்தியானமே சொன்னேனே. இப்போது சொல்லும் பொழுது உண்மையாகத்தான் சொன்னான் ரவி. அந்த குரலில் கேலி இல்லை. அவன் கேலி செய்கிறானோ என்று கூர்ந்து பார்த்தான் சுந்தர். அடுத்த வார அமுதமலர் இதழிலேயே இந்த கச்சேரி ரிவ்யூவை கொடுத்துவிடு என்று கூறிய ரவி ஒரு நிமிடம் கழித்து ஏதோ நினைத்தவனாக, நீ எழுத வேண்டாம், நானே எழுதுகிறேன் என்று மறுத்து கூறியதும் சுந்தர் மெல்ல சிரித்து கொண்டான். என்ன சிரிக்கிறாய் என்ற ரவி காரை இடது பக்கம் ஒடித்து திருப்பினான். ரவியை விட சுந்தர் 1-2 வயதே இளையவன். வேலை இல்லாமல் சினிமா செய்திகளை கொண்டு வந்து அமுதமலரில் கொடுத்துவிட்டு பழியாய் கிடப்பான். ரவியிடம் ஏதேதோ அளப்பான். நாளடைவில் ரவியே அவனை அழைத்து ப்ரூஃப் பார்க்க சொன்னான். ரிவ்யூ எழுதச் செய்தான். பிறகு பரமானந்தத்திடம் கூறி ஓர் உதவி ஆசிரியராக சேர்த்தும் விட்டான். சுந்தரும் ரவியின் வலது கையாகத்தான் இருந்து வருகிறான். அந்த நன்றியும் பரிவும் பேச்சில் உரிமையாக துடிக்கும். ரிவ்யூ சங்கீதத்தை பற்றி மட்டும்தானா என்று சுந்தர் குறும்பாக கேட்டான். சங்கீதத்தை பற்றி மட்டுமே என்று அழுத்தமாக சொன்ன ரவி, சுந்தர், அக்கா என்று ஒரு பெண்ணின் போட்டோவை அனுப்பியிருக்கிறாள். அடுத்த வாரம் கொடைக்கானல் போகும்பொழுது பெண் பார்க்க போகிறேன். சுந்தரின் முகத்தில் குறும்பும் கேலியும் கூத்தாடியது. விரைவில் ஒரு கல்யாண சாப்பாடு இருக்கிறது என்று நாக்கை சப்பு கொட்டினான். ஷூர் என்றான் ரவி. பெண் பிடித்த பின்னர் தானே என்று கேட்ட சுந்தரை இடைமறித்த ரவி, ஐயா கேஸில் அதெல்லாம் கிடையாது. அக்கா எனக்கு பொருத்தமாக இருப்பான்னு எழுதியிருக்கா. ரைட், நான் போய் பார்த்துட்டு ஓகே போட்டு விடுவேன். ஏன்பா, பெண்கள் என்ன சந்தை மாடா? ஒவ்வொருத்தனும் வந்து பார்த்துட்டு வேண்டாம் என்று சொல்ல 1 பைசா டவுரி கூட வாங்க மாட்டேன் என்றான் ரவி சூடாக. உணர்ச்சி வேகத்தில் முகம் சிவந்தது. கார் சுந்தரின் வீட்டருகே வந்து நின்றது. சுந்தர் இறங்கிக் கொண்டான். சார், டேஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். உங்கள் அக்காவுக்கு பிடிச்சதுனால் உங்களுக்கு பிடிக்கும் என்ற நியதி மாறுபாடானது. சிலருக்கு கவர்ச்சி பிடிக்கும், சிலருக்கு அடக்கம் பிடிக்கும், சிலர் துருதுருப்பையும் துடுக்குத்தனத்தையும் விரும்பலாம். சட்டை மாற்றுவது போல கணவனையோ மனைவியோ மாற்ற முடியாது. உங்களுக்கு ஒரு நண்பனாக வெல்விஷராக நின்று நான் கூறுகிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் ப்ளீஸ் ஃபர்கெட் தீஸ் திங்ஸ் என்று சுந்தர் விடை பெற்று கொண்டான். காரை ஸ்டார்ட் செய்த ரவி இதை நினைத்து சிரித்தான். சுந்தர் சொல்வது 100% சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு பெண்ணின் குணங்களை மற்ற பெண்ணால் அறிய முடியாதா? தூரத்தில் அமர்ந்து கொண்டு டிஃபனை சுவைத்துவிட்டு பெண்ணின் அசைவை பார்த்து அங்க அமைப்பின் பொருத்தம் ஒன்றை மட்டும் மனத்தில் ஏந்தி ஒரு ஆண் பெண்ணை தேர்ந்தெடுப்பதா சரி? ரவி வீட்டின் முன் காரை நிறுத்தி ஹார்ன் செய்தும் சின்னான் வரவில்லை. அதனால் ரவியை இறங்கி காம்பவுண்ட் கதவை திறந்து கொண்டு பிறகு காரை உள்ளே செலுத்தினான். சின்னான் தூங்கி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கார் வரும் சப்தம் கேட்டு ஓடி வந்திருப்பான். இதையெல்லாம் ரவி பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. காரை போர்ட்டிகோவில் நிறுத்தினான். பால் ஒளியாக படர்ந்த நில ஒளியில் சண்பக பூக்களின் மனம் பரவி கிடந்தது. அவன் அம்மா வைத்த மரம். முருகனுக்கு பிடித்த பூ என்று அம்மா அடிக்கடி கூறுவாள். செண்பக வனங்கள் வளாத்தென் பழனியம்பதியின் முருகோனை என்று பழனி வகுப்பை அம்மா இப்பொழுது பாடுவது போல ரவிக்கு அதன் மனம் உணர்த்தியது. மரத்தை பார்த்தாலே அம்மாவின் நினைவு கிளர்ந்து எழும். கார் கதவை பூட்டி சாவியை சுழற்றியபடி நின்ற அவன் கண்களில் சண்பக மரத்தடியில் ஒரு சிறு உருவத்தின் அசைவு புலப்பட்டது. மறைய முயன்ற அந்த உருவத்தை சட்டென்று எட்டி பிடித்தான் ரவி. 10 வயது நிரம்பிய ஒரு சிறுமி மரத்திலிருந்து உதிர்ந்த பூக்களை திரட்டி கையில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். கண்களில் மகிழ்ச்சி கலந்த பயம் உதடுகளை கடித்து கொண்டது. ஓ, பூத்திருட்டா என்ற ரவி அவள் கையை விட்டான்.
பிடித்த வலியினால் கையை நீவிக்கொண்ட குட்டி பிறகு பூக்களை பொறுக்கி கொண்டாள். சின்னான் கொட்டாவி விட்டவாறே வந்து, அட வந்துட்டியா தம்பி, என்னமோ கண்ணா செந்துட்ட என்றவாறு கண்களை கசக்கி கொண்டே வந்தான். இந்த குட்டி ராத்திரி நேரத்துல வந்து பூ பொறுக்குது பாரு என்றான் ரவி. அட அடுத்த வீட்டு குட்டியா, பூ வேணும்னா காலையில கேட்கக்கூடாது என்று சின்னான் அடிக்க வருவது போல கையை ஓங்கவே குட்டி உடலை சுருக்கி கொண்டது. சினிமாக்காரி வீட்டு வேலைக்காரியா என்று எண்ணிய ரவி, சின்னான் சுவாமிக்கு கட்டி பூமாலை போட்டிருப்பியே, அந்த சரத்தை கொண்டு வந்து கொடு. போர்ட்டிகோவை தொட்ட வராந்தா நாற்காலியில் அவன் உட்கார்ந்தான். சின்னான் கொண்டு வந்த சரத்தை பற்றி கொண்டது அந்த குட்டி. ஏ குட்டி, யாருக்கு இந்த பூ இந்நேரத்தில் வந்து பொறுக்கிறியே என்றான் ரவி. குட்டி சரத்தின் அழகை ரசித்து பார்த்தது. அதன் அசைவில் குபீர் என்று மனம் கமழ்ந்தது. எங்க அக்காவுக்கு இந்த பூவுன்னா உயிர், காலையிலேயே மரத்தை பார்த்துட்டு கேட்டுச்சு. உங்க அக்காவா? யார் அந்த அக்கா என்ற ரவியின் குரலில் பரபரப்பு தெரிந்தது. முதல் வீட்டுக்கு வந்திருக்கோமே அந்த வீட்டு அக்காவுக்குத்தான் என்ற குட்டி ஓட்டமாக ஓடிவிட்டது. ரவியின் நெஞ்சில் இனந்தெரியா என்ன குவியல்கள் மூண்டபொழுது அது வெறுப்பா அல்லது கிளர்ச்சியா என்பதை அவனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. மதுரைக்கு போன அன்று மாலையே பிரேமா பெண் பார்க்க ஏற்பாடு செய்து விட்டாள். எந்தவித ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை பிரேமா, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிற்கு போவது போல இருந்தால் போதும் என்றான் ரவி. அவனுடன் பிரேமாவும் அவள் கணவன் ஆனந்தனும் வந்தார்கள். கூடத்து சோபாவில் அவர்கள் அமர்ந்ததுமே ராதையின் தந்தை ராதையை அழைத்து விட்டார். அந்த ஹால் பூராவும் 100 குத்து விளக்குகளை ஏற்றி வைத்தார் போன்ற பளிரிடலை உணர்ந்தான் ரவி. ராதாவின் அழகு அவனை புல்லரிக்க வைத்தது. இப்படி ஒரு அழகா? பொதுவான சம்பிரதாய பேச்சுக்கள் அடங்கியதும் டிஃபன் காப்பி முடிந்தது. வெற்றிலை பாக்கு தட்டு வந்ததும் தனக்கு பழக்கமில்லை என்று ஒதுக்கிவிட்டான் ரவி. ஏற்கனவே ரவியை பற்றி பிரேமா கொடுத்திருந்த வர்ணனைகளை கேட்டு ராதாவின் வீட்டினர் மிகவும் பிரமித்திருந்தனர். சீர்திருத்தவாதியா லட்சியவாதியா என்று புரியாத குழப்பம். அவனை நேரில் பார்த்ததும் ராதாவின் பாட்டிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஏதாவது கேட்க வேண்டுமானால் நீங்கள் ராதாவை கேட்கலாம் என்று கூறி ஒதுங்கிய ராதாவின் தந்தையை ஜாடை காட்டி பாட்டி உள்ளே அழைத்தாள். எனக்கு பிள்ளையை பிடித்து விட்டதுரா, ராதாவுக்கு பிடித்தால் முடித்து விடலாம், லட்சணமான பையன் என்று புகழ்ந்து கொண்டாள். பிரேமா வீட்டு பெண்களுடன் பேசி கொண்டிருந்தாள். உள்ளூரில் இருக்கும் பெண்ணின் மாமா வந்திருந்ததால் ஆனந்தன் அவருடன் பேசி கொண்டிருந்தான். இது தனக்காக உண்டாக்கப்பட்ட தனிமை என்பது ரவிக்கு புரிந்தது. இப்படி அந்தரங்கமாக அவன் பெண்களிடம் பேசியதில்லை. எதிரே அமர்ந்திருந்த ராதா என்ற அழகு வடிவை பார்த்தான். பார்க்க பார்க்க பிரமிப்பே அதிகரித்தது. பொதுவாக அவள் படித்த கல்லூரி, தான் படித்த கல்லூரி என்று பேசிக்கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக, ராதா, வாழ்க்கை என்ற வண்டியிலே ஓடப்போகும் மாடுகள் நாம். ஜோடி சரியாக இருந்தால்தான் வண்டியில் பூட்ட முடியும். வாழ்க்கை வண்டி மாடுகளை மாற்ற முடியாது. உன் தோற்றம், பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது. என்னை உனக்கு பிடித்திருந்தால் என் அபிப்பிராயத்தை பகிரங்கமாகவே சொல்லிவிடுவேன். என்ன சொல்லப் போகிறாய் என்றான். கதை எழுதுவது போலவே பேசுகிறீர்களே, நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை வெளியில் சொல்லிவிடலாம் என்ற ராதா நாண முகத்தை குனிய வைக்க உள்ளே போய்விட்டாள். ராதாவின் தந்தையும் பிரேமாவும் அங்கே வந்துவிட்டனர். ரவி, உனக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். உனக்கு நேரிடைதான் ராதா போ. அவளுக்கு சினிமா பாட்டுகள் தான் பிடிக்குமாம் என்றாள் பிரேமா. என்னுடைய ருச்சிகளே அவளுக்கு இருந்தால் அந்த வாழ்க்கை ரசிக்காதே பிரேமா. சில முரண்பாடுகள் இருக்க வேண்டும். அதை சகித்து கொண்டும் விட்டு கொடுத்து கொண்டும் போக வேண்டும் என்றான் ரவி. ராதாவை தனக்கு மிகவும் பிடித்துவிட்டது என்பதை அங்கேயே சொல்ல துடித்தான். ஆனால் பிரேமாதான் தடுத்து விட்டாள். சீப்பரா போகாதே ரவி, நமக்கு கௌரவம் போய்விடும் என்றாள். அதனால் ரவி தனக்குள் அடங்கி கொண்டாலும் தன்னுடைய சொற்கள் ராதாவிடம் அந்தரங்கமாக படிந்து விட்டதை அவனும் தனக்குள் வைத்து ரசித்து கொண்டான். ரவியிடம் பேசிய பிறகு உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று கிளம்பினாள் பிரேமா. ராதா வாசல் நடைவோரத்தில் சற்று மறைவாக நின்றாள். பிரேமா ஆனந்தனுக்கு வழிவிட்டு பின்னால் படி இறங்கிய ரவி மற்றவர்களிடம் விடைபெற்று கொண்டு போய் வருகிறேன் ராதா என்றான். அந்த ஒரு சொல்லே ராதாவின் தந்தைக்கு போதுமானதாக இருந்தது. ராதாவின் கருவிழியில் மலர்ந்த ஒளி வீச்சையும் ஓவியம் போல் ஒளிந்து நின்ற தோற்றத்தையும் காரில் ஏறிக்கொண்டு ஒரு தடவை பார்த்து தன் உள்ளத்தில் பதித்து கொண்டான் ரவி.
கொடைக்கானலில் அவனுக்காக காட்டேஜ் ரிசர்வ் செய்யப்பட்டிருந்தது. பெண் பார்த்த மறுநாளே அவன் கொடைக்கானலுக்கு கிளம்பிவிட்டான். மேலே போகும் முன்னர் ஒரு தடவை ராதாவை பார்க்க, அந்த சிரிப்பை கேட்க அவன் உள்ளம் பரபரத்தது. அவன் கிளம்பும் பொழுது பிரேமாவையும் தன்னுடன் அழைத்தான். குழந்தைகளின் படிப்பு முடியாததால் அவளால் அவனுடன் கிளம்ப முடியவில்லை. அம்மா போன பின்பு நீ என்னுடன் வந்து தங்குவதே இல்லை பிரேமா என்று குறைப்பட்டு கொண்டான் ரவி. தங்காமல் என்ன, எனக்கு குழந்தைகள் படிப்பை முன்னிட்டு வரவே முடியல ரவி. இந்த கல்யாணம் முடியட்டும், எல்லாருமா ஜாலியா போய் வரலாம். ரவி, உனக்கு சரியான பெண்ணாகத்தான் கிடைத்து விட்டாள். என்னை போல நீ திண்டாட வேண்டாம். ராதா வேலைக்கு போகிறாள் என்று சீண்டிய ஆனந்தனை பிரேமா விழித்து பார்த்தாள். எனக்கு ஒன்றும் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் தலையெழுத்து இல்லை. நான் சம்பாதித்து கொண்டு வந்துதான் இந்த குடுத்தனம் நடக்கணுமா என்று சீறினாள் அவள். பெண்கள் வேலைக்கு போவது எனக்கு பிடிக்காதான். தாங்கள் சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற நினைத்து வேலை செய்யும் பெண்கள் வேலைக்கு போவது நியாயம். ஹாபிக்காக போவது பைத்தியக்காரத்தனம். அட நீ ஒன்று, நான் சும்மா சீண்டினேன் ரவி என்றான் ஆனந்தன். அக்கா, சொல்ல மறந்துட்டேன். ராதாவிடம் நீ கண்டிப்பாக கூறிவிடு. கல்யாணத்திற்கு பிறகு அவள் வேலையை ரிசைன் பண்ண வேண்டும் என்று கூறிவிட்டான். அவர்கள் அவனை இன்னும் 2 நாட்கள் தங்கச் சொல்லி வற்புறுத்தியும் கூட தட்டி கழித்து கொண்டு கொடைக்கானல் கிளம்பிவிட்டான். இயற்கை வரைந்து வைத்திருக்கும் எழில் கோலங்களை துரத்தி கொண்டு ஓடி கீழே விழும் குழந்தைகளைப் போல மேகமூட்டங்கள் முட்டும் மலைச்சரிவுகளை, பசிய படர்ந்திருக்கும் பூக்கூட்டங்களை பார்த்த பொழுது மீண்டும் மீண்டும் அவன் நினைவில் ராதாவே தோன்றினாள். பார்த்து பேசியது சில மணிகளே என்றாலும் அவள் அவனுடைய நினைவில் எப்படி பதிந்து விட்டாள்? இந்த உணர்வுகள்தான் காதலா? 1-2 நாட்கள் முடியும் அவனுக்கு ராதாவின் நினைவே அதிகமாக இருந்தது. ஒரு புகைப்படமாவது பெற்றுக்கொண்டு வந்திருக்க கூடாதா என்று மருகினான். பூத்து குலுங்கும் செடிகளின் நடுவே சிறு சிறு பாதைகளின் ஓரங்களில் எங்கோ ரீங்காரம் செய்யும் வண்டுகளின் முடிவு கலந்த இசையில் தன்னுடன் ராதா நிற்பது போலவே உணர்ந்தான். இந்த நினைவுகள் எல்லாம் அவளுக்கும் எதிரொலித்திருக்குமா? அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே வந்து 4 தினங்கள் ஓடிவிட்டன. காலையில் உடற்பயிற்சி, இதமான கேசர் வெந்நீர் குளியல், சூடான சப்பாத்தி சப்ஜி. அதற்கு முன்னால் குளித்ததும் ஈரத்துண்டுடன் சற்று நேர பிரார்த்தனை. விடுதியில் உள்ளவர்கள் உலாவப் போய்விட்டார்கள் என்ற துணிவில் சற்று வாய்விட்டே பாடினான். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் என்று பாடலை பாடி முடித்துவிட்டு பிறகு உடை மாற்றிக்கொண்டு உலாவ கிளம்பினான். சில்லென்று தாக்கியது காற்று. 10 அடிகள் கூட நடந்திருக்க மாட்டான். அவன் விடுதியை தொட்டது போல இணைந்திருந்த விடுதியில் இருந்து அவன் பாடிய அதே பாடலை ஒரு மதுர குரல் பாடியது. அதன் நயம் அவனை மேலே நடக்க விடாமல் தடுத்தது. யார் பாடுகிறார்கள்? இதுதான் கந்தர்வ கானமா? இந்த குரலை எங்கோ கேட்ட நினைவு. எங்கே கேட்டிருக்கிறோம் என்ற நினைவில் வராத அலைப்பு. சூரிய ஒளியில்லாத வானம் நீல நிற பட்டாடையாக கவிழ்ந்து கொண்டிருந்தது. அதிகப்படியான காற்றுதான். எந்த வருடமும் இந்த சீசனில் இப்படி ஒரு குளிர் இருந்ததில்லை என்று எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள். மேலே ஒரு ஸ்வெட்டராவது போட்டுக்கொண்டு வந்திருக்கலாம் என்று நினைத்தான் ரவி. அந்த குரல் அவனை திரும்ப விடாமல் தடுத்தது. அந்த குரலின் மென்மை அவனை என்னவோ செய்ய உணர்வுகள் லேசாகி மேலே மேலே பறக்க தொடங்க விரும்புவது போல மெய் சிலிர்ப்பு. அந்த தவிப்பிலேயே நின்ற அவனை விடுதி வாசலிலிருந்து பையன் அழைத்தான். அந்த குரல் மீண்டும் கேட்குமோ என்ற நப்பாசை. ஆனால் அந்த குரல் பாடவில்லை. அதனால் பையனின் அழைப்பை ஏற்று தன் விடுதிக்கு வந்தான். அங்கே அமுதமலர் இதழ் ஒன்றும் பிரேமாவின் கடிதமும் வந்திருந்தன. பிரேமாவின் கடிதத்தை அவன் சட்டை பையினுள் செருகி கொண்டான். இசையின் மயக்கத்திலேயே விடுபடாத உள்ளம், அடங்க மறுத்த உணர்வுகளுக்கு உணவாக தான் எழுதிய சங்கீத விமர்சனத்தை மீண்டும் படிக்க ஆசைப்பட்டான். மாடிக்கு தன் அறைக்கு போகும் பொறுமை கூட இல்லை. தனக்கு பிடித்த ஒன்றில் ஆழ்ந்த நிம்மதி. அதனால் பரட்டென்று விமர்சனம் வந்த பக்கத்தை முதலில் புரட்டினான். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவியே நிர்மலா தேவியின் நாவில் அமர்ந்து தன் வீணையை மீட்டுவது போல பிரமிக்க வைக்கும் குரல். இந்த பாடல்களை கேட்பவர்கள் எத்தனை தடவைகள் வர்ணித்தாலும் இதைவிட இன்னும் வர்ணிக்கலாமே என்று தோன்ற வைக்கும் அளவுக்கு சாரீரத்தை படைத்த இந்த இளம் பாடகிக்கு வளமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. புத்தகத்தை மூடிய பொழுது விடுதி பையன் அவன் எதிரே நின்றான். சார், அமுதமலரை நான் படிச்சுட்டு தரட்டுங்களா
என்று கேட்டதும் ரவி அவனை நிமிர்ந்து பார்த்தான். நீ இதில் என்ன படிக்கிற என்றான் அவன். நீரோடையில் ஒரு தாமரை பூங்கிற தொடர்கதையை படிக்கிறேன். ஆபாசம் இல்லாமல் இப்படியும் எழுத முடியும்னு அந்த ஆசிரியர் எழுதி காட்டுறாரே, எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஏன் சார், நீங்கள் அந்த கதையை படிக்கிறது இல்லையா? படிக்காட்டி இனிமே படிச்சிருங்க சார். நீரோடையில் ஒரு தாமரை பூவின் ஆசிரியர் அவன்தான். அதிகம் படிக்காத ஒருவன் விடுதியின் எடுபிடி அவனிடம் இப்படி ஒரு ரசிகத்தனம் ஒளிந்து கொண்டிருக்கிறதா? ஆனால் தன்னை ரவி இன்னார் என்று கூறாமல் அமுதமலரை அவனிடம் கொடுத்துவிட்டு ஓடிப்போய் ஒரு காப்பி கொண்டு வந்து கொடுத்துவிடு என்றான். தனக்கு அமுதமலரை கொடுத்த நன்றியை பையன் ஓட்டத்தில் காட்டினான். ஆபாசம் இல்லாமல் என்று பையன் கூறியதே ரவியின் மூளையை சுற்றி கொண்டது. நெரிசலான 15 வயது பையன் ஆபாசம் இல்லாமல் என்று எப்படி விமர்சனம் கொடுத்திருக்கிறான்? வளர்ந்து வரும் தலைமுறையில் சில நல்ல தரமான இளம் தலைகளும் இருக்கின்றன என்று புரிந்து கொண்ட திருப்தி. காப்பி கொண்டு வந்திருக்கிறேன் சார். விடுதி பையன் காப்பியை கொண்டு வந்து வைத்தான். காப்பியை குடித்த ரவி மீண்டும் உலாவ கிளம்பினான். அடுத்த காட்டேஜின் வாசலில் நின்றது ஒரு கருப்பு கார். தேவகான குரலில் பாடியது யாராக இருக்கும்? மன அரிப்பு தீரவில்லை. காரின் மேல் பார்வை பதிந்தது. முதல் வாரத்தில் ஓர் இரவில் சண்பகப்பூவை பொறுக்கிவிட்டு அவனிடம் அகப்பட்டு கொண்ட சிறுமி குடுகுடுவென்று ஓடி வந்து காரினுள் ஏறிக்கொண்டாள். அந்த நடிகையின் குடும்பம் இங்கேயும் வந்துவிட்டதா? தெவிட்டாத குரலின் மீது கூட சட்டென்று எழுந்த வெறுப்பு கவிழ்ந்து கொண்டது. அவனுடைய பார்வையின் தேக்கத்தில் பின்சீட்டில் கிணற்றடியில் பார்த்த அந்த நங்கை எந்த நடிகை அவள் என்று பார்க்கும் ஆவல் எழ நிதானமாக காரை ஒட்டியே நடந்தான். அவன் காரை கடப்பதற்கும் காரின் கதவு திறப்பதற்கும் சரியாக இருந்தது. ஜஸ்ட் அ மினிட் ப்ளீஸ். மதுரக்குரல் காதுகளில் மோத நின்ற வண்ணமே திரும்பினான் அவன். கண்கள் மோதிக்கொண்டன. நிர்மலா தேவி. நீண்ட விரல்களின் குவியல் தாமரைகளாக குவிந்து வணக்கம் செலுத்தின. அவனும் பதிலுக்கு வணக்கத்தை தெரிவித்தான். மனக்கணக்கு போட சரியில்லாத நேரம். ஆனாலும் அவன் போட்டுக்கொண்டு விட்ட பாவத்தில் முகத்தை மலர்த்தி கொண்டான். நீங்க தானே அமுதமலரின் ஆசிரியர்? நாங்கள் நேற்று இங்கே வந்தோம். சென்னையிலேயே வந்து பார்க்க நினைத்தேன். இந்த குட்டி சொன்னாள். குட்டி சொன்னது தப்பு. நான் துணை ஆசிரியர் என்று உல்லாசமாக சிரித்தான் ரவி. ஒளி வீசிய அவன் பற்கள், சிவந்த இதழ்களின் மேல் அடர்ந்து கருத்த மீசை, குழந்தைத்தனம் கொஞ்சம் முகம். அவனையே மெய்மறந்து பார்த்து கொண்டு நின்ற நிர்மலா அவனும் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து தலையை கீழே போட்டுக்கொண்டாள். அவள் கையில் அமுதமலர் இருப்பதை அவன் கவனித்து குறுநகை புரிந்து கொண்டான். அப்படியானால் இந்த ரெவியூவை எழுதியது என்று கேட்டாள் தயக்கத்துடன். அவன் நான் இல்லை என்று கூறிவிட்டதால் அதை தாங்க இயலாத முகபாவம், குழந்தைத்தனமான ஒரு அறியாமை அவள் கண்களில் கூத்தாடியது. அந்த குற்றத்தை செய்தவன் நான் தான் என்ற ரவி சற்று தலையை இடப்புறமாக சாய்த்து பார்த்தான் அவளை. குற்றமா என்று திடுக்கிட்டு கேட்டாள் அவள். குற்றம்தான். தங்கள் பாடலை பற்றி இதற்கு மேலும் எனக்கு எழுத தெரியாத குற்றம்தான். சிறு சதங்கைகளாக குலுங்கிய சிரிப்பலைகள். இந்த சிரிப்பும் ஒரு இசைதான். இதை இவள் எந்த ராகத்தில் சிரிக்கிறாள்? இந்த மோகினியின் சிரிப்பு மோகன ராகமாகத்தான் இருக்க வேண்டும். உங்களை போன்றவர்களை சந்திக்க எனக்கு மிகவும் ஆசை உண்டு. உள்ளே போய் பேசலாம், வாருங்களேன். அழைப்பில் இருந்த நளினத்தில் ஒரு கட்டாயமும் கலந்திருந்தது. அவனால் ஏனோ மறுக்க முடியவில்லை. இந்த இசைவாணியுடன் பேசுவதே தனக்கு ஒரு பேறு என்று நினைத்தானோ? நீங்கள் எங்கேயோ கிளம்பி கொண்டிருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே என்றான் அவன் உபச்சாரமாக. பரவாயில்லை, கோக்கர் வாக்ஸ் போக கிளம்பினோம். இன்னொரு நாள் போனால் போகிறது. அது எங்கே ஓடிவிடப் போகிறது? ஒரு கதாசிரியரின் கருத்து மிகுந்த பேச்சுக்களை விடவா கோக்கர் வாக்ஸ் சிறப்பாக இருக்கப் போகிறது என்றாலே அவள் பார்க்கலாம். அவள் பேச்சில் கெட்டிக்காரி என்பதை அவன் கண்டுகொண்டான். கதவை கையால் பிடித்து கொண்டே நின்றவள் சற்று நகர்ந்து கொண்டு ஓங்கி சாத்தினாள். டிரைவர், நான் இன்று எங்கும் போகவில்லை என்றாள். தலையை சொரிந்து கொண்டான் டிரைவர். அம்மா காரை இன்னைக்கே எடுத்துட்டு வர சொன்னாங்களே என்று சொன்னான் தயங்கி தயங்கி. நிர்மலாவின் முகம் சிவந்தது. அப்போ நீ எடுத்துட்டு போ என்றவள் குட்டி இறங்கி போடி உள்ள என்று அதட்டினாள். அந்த அதட்டலை கேட்ட குட்டி நடுங்கியவாறே இறங்கி உள்ளே ஓடிற்று. வாருங்கள், உள்ளே போகலாம் என்ற நிர்மலா உள்ளே நுழைந்தாள். அவளை தொடர்ந்து உள்ளே போன ரவி சோபாவில் உட்காரச் சொன்ன அவளுடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்தான். மிஸ் நிர்மலா,
உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் நீங்கள் என் காரில் என்னுடன் வரலாம் என்று மரியாதை தொனிக்க எச்சரிக்கையுடன் அழைத்தான். உள்ளே போக திரைச்சீலையை நகர்த்தியவள் இளம் இடையை வளைத்து அவனை பார்த்தாள். அவன் கண்களில் மின்னிய கண்ணியம், என்னை அசைக்க முடியாது என்ற தன்னம்பிக்கையுடன் ஸ்திரமாக பதிந்தாற் போல உட்கார்ந்திருக்கும் அழுத்தம் எல்லாம் அவளுக்கு அவனிடத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுத்தன. தற்கால இளைஞர்களை பிடித்திருக்கும் அசைவுகளும் குறும்பு பேச்சுகளும் கண் சிமிட்டல்களும் அவனிடம் இல்லை. பார்வையால் அவனை அளந்துவிட்ட அவள், ஓகே, பின்ன என்ன கவலை, உங்களுடன் வருகிறேன். என்னுடைய போரை தாங்க தயாராக வந்திருக்கிறீர்கள் என்றவள், ஒரு நிமிடம் காரை அனுப்பிவிட்டு வருகிறேன் என்று சிட்டாக பறந்து வாசலுக்கு போனாள். பிறகு 5 நிமிடங்களில் திரும்பி வந்தாள். இதற்குள் குட்டி ஒரு தட்டில் டிஃபன் காப்பியை கொண்டு வந்து வைத்தது. சந்தர்ப்பத்தை நழுவ விடாத ரவி, இதான் உங்க அக்காவா? முன்னாடியே சொன்னா என்னவா? நீ பார்க்கத்தான் குட்டியை தவிர வேலையெல்லாம் பெருசுதான் என்றபடி காதை பிடித்து திரிகினான். கார் உரிமை கொண்டு புறப்பட்டதை கேட்ட ரவி கார் சென்னைக்கு போகிறது என்பதை புரிந்து கொண்டான். சபை நிரம்பி வழியே மேடையில் அமர்ந்து பாடும் பிரபல பாடகியின் நட்பு தனக்கு கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியில் கிறங்கி போனான். காரை அனுப்பிவிட்டு உள்ளே வந்த நிர்மலா அவனை கடந்து உடை மாற்றி கொண்டு வர செல்லும் முன், டிஃபனை சாப்பிடுங்கள், ஒரு நொடியில் வந்து விடுகிறேன் என்றபடியே உள்ளே போனாள். தலையை நீட்டிய குட்டியிடம், ஏய், கை கழுவ தண்ணி கொண்டு வா என்றான் அவன். ஓடிப்போய் தண்ணீரை ஒரு மக்கில் கொண்டு வந்து நீட்டியது குட்டி. கையை கழுவிக்கொண்டு துடைக்க கர்ச்சிஃப் எடுக்க ஷர்ட் பாக்கெட்டினுள் கையை விட்ட பொழுது மேலாக வைத்திருந்த பிரேமாவின் கடிதம் கீழே விழுந்தது. குட்டி ஓடி வந்து அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தது. நிர்மலா அவனையே கவனித்து கொண்டிருக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்க வேண்டும். இந்த நினைப்பே பெருமையாக இருந்தது. ஆனால் பிரேமாவின் கடிதத்தை தான் இன்னும் படிக்கவில்லை என்ற நினைவு எழுந்ததும் முதலில் பூரண நிலவின் உதய பொலிவாக ராதா தான் தோன்றினாள். நிச்சயம் பிரேமா ராதாவை பற்றி எழுதியிருப்பாள். கடிதத்தை படித்தவனமே வலக்கரத்தால் டிஃபனை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டான். ஒரே ஒரு துண்டு வாயில் போனதும் கை மனம் எல்லாமே அப்படியே நின்றது. அவன் உட்கார்ந்து இருக்கும் இடம் எல்லாமே மறந்துவிட்டது. முகம் சிவந்தது. மனக்கண்களில் கண்ணீர் ததும்பும் ராதையின் முகம். அன்புள்ள ரவி, நீ கதாசிரியன், ஆதலால் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தில் கற்பனையில் பறந்து கொண்டிருப்பாய். ஆனால் அந்த கற்பனையை நான் தகர்த்து எறிய வேண்டியிருக்கிறது. மனத்தை தேற்றிக்கொள். ராதையின் அக்கா திருமணம் ஆவதற்கு முன்பே யாருடனோ ஓடிப்போயிருக்கிறாள். இதை நம்மிடம் சொல்லி இருக்க வேண்டாமா? சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். இத்தகைய கரைப்படிந்த குடும்பத்தில் பெண் எடுக்க எனக்கும் உன் அத்தானுக்கும் சம்மதமில்லை. திரும்பும் பொழுது மதுரைக்கு வருவாய் அல்லவா? அப்பொழுது பேசலாம். உனக்கேற்ற வேறு பெண்ணை பார்க்கிறேன். உனது அன்புள்ள பிரேமா. கதைகளில் கற்பனை பூச்சுடன் சம்பவங்களை தீட்டும் அவனுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட எதிர்நீச்சல்களும் குழப்பங்களும் போராட்டமும் ஏற்படத்தான் வேண்டுமா? கடிதத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.